டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரி 1 மார்க் கொஸ்டின். சங்கம் அமைத்த பாண்டிய அரசன் முடத்திருமாறன். நெடுஞ்செழியன் சங்ககால பாண்டிய அரசன். எழுவரை ஒரு சேர வென்ற பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். கண்ணகிக்கு சிலை எழுப்பியவர் சேரன் செங்குட்டுவன். இமயமலையில் புலிகொடியை நாட்டிய சேர மன்னன் இமயவரம்பன் ஆர் சேரன் செங்குட்டுவன். சங்ககால சோழ மன்னர்களில் புகழ்பெற்ற மன்னன் கரிகாலன். கல்லணை காவிரி ஆறில் உள்ள கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கல்லணையை கட்டிய கரிகாலன் ஈழத்தை வென்று அச்சிறை கைதிகளை கொண்டு வந்து அச்சிறை கைதிகளை வைத்து கல்லணை கட்டப்பட்டது. சோழர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் கிள்ளிவளவன். கீழ்த்திசை நாடு கடாரம் வென்றவர் ராஜேந்திர சோழன். ஜவாகம் கீழை நாட்டை வென்ற சோழன் ராசராச சோழன். கடையேழு வள்ளல்களில் காரி ஆண்ட நாடு தகடூர். மயிலுக்கு ஆடை போத்திய வள்ளல் பேகன். யானோ அரசன் யானை கல்வன் என்று கூறி உயிர் நீத்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவார். அடுத்து வேதகால நாகரிகம். வேதகால நாகரிகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோ சார்ட்டாக இப்போ பார்க்க போகிறோம். வேதகால நாகரிகம் நகர நாகரிகம். வேதகால நகர நாகரிகத்தில் கிராம தலைவர் கிராமணி என அழைக்கப்பட்டார். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கிராம மக்கள் அவை சமிதி என அழைக்கப்பட்டது. வேத காலத்தில் முன் வேத காலம் ரிக்வேத காலம் கிமு 1500 முதல் 1000 வரை. அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம் நிஸ்கா என்று அழைக்கப்பட்டது. வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இரும்பு ஆகும். வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயத்தின் பெயர் சதமானா. வேத காலத்தில் படைத்தலைவர் சேனானி என்று அழைக்கப்பட்டார். வேத காலத்தினுடைய கடவுள் ருத்திரன், சிவன் ருத்திரன். பின் வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் நிகழ்ந்தது. வேத காலத்தினுடைய விசுவின் தலைவர் விசுவபதி. குடிமக்கள் பிரஜை என்று அழைக்கப்பட்டனர். Subscribe for more videos. Thank you.